ஆரி சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சீனில் அந்த மாரி கார் நிற்கிதான்னு சொல்லிட்டு 2 பேர் செக் பண்ணிட்டு வர்றாங்கல்ல, அவங்கள தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. புரோக்கர் கால் பண்ணி அண்ணே மாரி கார் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் அந்த மாரியும் சூர்யா வெளியிலே வரலனே அப்படின்றாங்க. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்களும் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ண இந்த சைடு அவங்க ஃப்ரெண்டு தான் காருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மாரியும் சூர்யாவும் அங்கே வர்றாங்க. இன்னைக்கு கேட்ட மாதிரி இந்த 2 டிக்கெட் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்றாங்க. சூர்யாவும் அந்த டிக்கெட்டை வாங்கிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கிளம்பிடுறா. ஹஸ்பண்ட் சார் இந்த டிக்கெட் எதுக்கு, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, எல்லாம் வந்துட்டு உனக்கு அங்கே போனதுக்கப்புறம் புரியும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை வேணாம் ஹஸ்பண்ட் சார், இன்றைக்கி நம்ம எங்கேயும் போவேணா, இங்கே தான் இருக்க போகிறோம், ப்ளீஸ் ஹஸ்பண்ட் சார் ரூமை விட்டு வெளில போவேணா அப்படின்றாங்க. மாறி நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப அப்செட்டாகவே இருக்க, என்னாச்சு அப்படி? எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, என்னடா இது நம்ம ஃபாரின் போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிறோன்னு பார்த்தா யாராவது தப்பாக நினைப்பாங்களேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட, மாறி வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு மாறி குடுகுடுன்னு உள்ளே போய் ஒரு ரோஜா பூ தொட்டியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சூர்யா கேட்குறாரு என்ன மாதிரி சென்டிமெண்ட்டா அப்படின்னு கேட்க, அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு இவங்க கிளம்புறத அந்த புரோக்கர் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் கிளம்பிடுடா, இவங்களை அடிச்சு தூக்குறது என்னோட வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அவங்க வண்டி எடுத்துகிட்டு போக அந்த லாரிக்காரங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. விடாத விடாத அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சைடு தாரா அவங்க கேங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு இன்னும் அந்த புரோக்கர் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த சைடு ஸ்ரீஜா சொல்கிறாங்க, உண்மையாகவே கண்டுபிடிச்சி தூக்கிடுறானா இல்லைனா இந்த டைம் சொதப்ப போகிறானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, ஜாஸ்மின் சொல்கிறாங்க கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு அமைதியாரு, நீ ஏன் வாய் விடாத, கொஞ்சமாவது பாசிட்டிவாக பேச, ஏன் இப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ போச்சு இப்போ மட்டும் அவங்க மட்டும் அடித்து தூக்கலைன்னா நான் வாய் வச்சதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வேற இதுங்க பேச ஆரம்பிச்சிருங்களே அப்படின்ற மாதிரி ஸ்ரீஜா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே புரோக்கர் தான் கால் பண்ணுறாங்க. சொல்லு என்னாச்சு, அந்த மாரி சூர்யாவை தூக்கிட்டியா அப்படின்னு கேட்க, மேடம் அதை சொல்கிறதுக்காண்டி தான் கால் பண்ணேன், அவங்க வண்டி பின்னாடி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சூப்பர் வெரி குட், இங்கே பாரு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க, நியூஸ் தான் அடுத்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் அப்படின்னு ஃபோனை வச்சதுமே இந்த பக்கம் நம்ம மாரியும் சூர்யாவும் துரத்திட்டு போய்கிட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு இடத்துல போய் கார் நின்றுது, அந்த லாரிக்காரங்களும் பின்னாடியே நின்றுறாங்க. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு கேட்க, இல்லை நீ ரிலாக்ஸ் ஆகணும்னா இளநீ குடிச்சா சரியாயிடுவேன், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் ஹஸ்பண்ட் சார் அப்படின்றாங்க. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வாங்க போயிடுறாரு. அப்போ கரெக்டாக இளநீ வாங்கிட்டு வரும்போது தானே அந்த லாரி அடிக்கும். அதை யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்கு. அது மாதிரியே சூர்யா வர லாரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி சூர்யாவை தள்ளி விட்டுட்டு அவங்க லாரி முன்னாடி போய் விழுந்துடுறாங்க. அந்த லாரிக்காரன் கொஞ்சம் தூரம் தள்ளி எட்டி பார்க்குறான். சூர்யாவு டே அப்படின்னு கத்த, வேமா வண்டியை நிறுத்தாத போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுற. ஐயோ மாறி உனக்கு நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன், சூர்யா நான் இருக்கேன், உன்னோட ஹஸ்பண்ட் இருக்கேன், உனக்கு நான் ஒன்றும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மாரியை மடியில் தூக்கி வச்சுட்டு அழுகுறாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் மாரியை தூக்கி காரில் வச்சு விட சூர்யா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியெல்லாம் மாறி உனக்கு ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் பேசு மாதிரி கண்ணை துற மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு இந்த நியூஸை அந்த புரோக்கர்காரையும் தாரா கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறான். வெரி குட் வெரி குட், சூர்யாவை அடிச்சு தூக்கலனாலும் பரவாயில்ல, மாறியவாது தூக்குனிய எங்கே பாரு, நீ அங்கே இருக்காத, உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு அப்படின்னு சொல்ல அந்த புரோக்கர் கிளம்பிடுறான். இந்த சைடு தாரா இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தேவி முன்னாடி போய்கிட்டு, பாத்தியா உன்னை மேலோக அமிச்சிட்டேன், உன் மருமகளை அமிச்சிட்டேன், இனிமேல் நீ யார் வயிற்றுல வந்து மகளா பிறக்க போற அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் சூர்யாவை தான் காமிக்கிறாங்க. மாறி வந்து அட்மிட் பண்ணிட்டு வெளியில் நின்று அழுதுகிட்டே இருக்க, யாருக்கிட்ட இருந்தாவது ஃபோன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் கிட்ட வாங்கி தாராக்கு தான் கால் பண்ணுறாங்க. இந்த சைடு அதே சமயத்தில் சங்கரபாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே பாரு சிஸ்டர், கண்டிப்பாக அந்த சூர்யா உங்களுக்கு தான் கால் பண்ணுவான், அப்போது அவன் இங்கே தான் இருக்கான்னு தெரியாத மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே சூர்யா கால் பண்ணுறாங்க. சொல்லு சூர்யா, நீங்கள் அங்கே எப்போ போனீங்க, ஃபாரின் எப்போ போனீங்க அப்படி இப்படின்னு விசாரிக்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அம்மா நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹாசினியும் அழுதுட்டு இருக்க, சரி எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பி போகிறாங்க. அப்போ சங்கரபாண்டி பாத்தியா அக்காக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.